பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் என்ற வார்த்தை பவுல் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. ஆண்டவர் நம்ம சிலுவை பாடுகளில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று தாங்கள் செய்வது இன்னதென்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அதாவது இயேசுவை சிலுவையில் அடித்து அவரை வாரினால் அடித்து கிழி தெரிந்து தலையில் முள்முடி சூடப்பட்டு அவரை கேவலம் பண்ணி பரிகாசம் பண்ணி மனிதனோட பாவங்களுக்காக அவர் தன்னைத்தானே வெறுத்து அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த சிலுவையில் வந்து அவர் கைகளின் காலில் ஆணினால் கடவப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு நிர்வாணமாய் தொங்கினார், அழகற்றவராய் தொங்கினார், திக்கற்றவராக தொங்கினார். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை அவர் போர் செய்கிற தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர் மன்னிக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் அவர்களை அந்த கடைசி சூழ்நிலையை கூட மன்னிக்கிறாரு. அவர் மன்னித்த உடனே அதில் 2 கல்லர்கள் அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கல்லன் மனம் மாறுறான். இவர் ஒரு ராஜா வருவார், அந்த ராஜ்யத்தில் என்னை நினைத்தள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டவனுடனே, இன்றைக்கு நீ என்னோடு கூட நீ பரதேசிலுப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்கு கொடுக்குறார். ஒருவர் மன்னிக்கும் போது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது. நம்மளை சுற்றிலும் அதுதான் கிறிஸ்துவனுடைய சாட்சியான வாழ்க்கை. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவது விலையேறப்பெற்றது. ஆண்டவர் அன்னைக்கு ஒருவேளை அந்த சிலுவையில் அவங்கள மன்னிக்காமல் மரித்து போயிருந்தா அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்காது. அவர் மன்னிச்சங்காட்டிக்கு தான் அந்த சாட்சியான வாழ்க்கையை பார்த்து அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு. நம்மளோட வாழ்க்கையிலும் இன்றைக்கி எத்தனையோ பேர் துன்பங்கள் துயரங்கள்லையும் உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் நிறைய காரியங்களை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கள மன்னிங்க. ஒரு வேளை உங்களுக்கு மன்னிக்க முடியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்க உதவி செய்வார். மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அவங்க உங்களை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க. ஆண்டோட சமூகத்திலேருந்து ஒப்புரவாய் மன்னிங்க. ஆண்டவர் காணிக்கப்பட்டியில் காணிக்க போட வரோன்னே அவன் கையை பிடிச்சி முதல்ல நீ சகோதரத்தில் போய் ஒப்புரவாயிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து காணிக்க போடுன்றார். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் மன்னித்து ஒப்புரவாயிருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, பேசாமல் போங்க, அது 2வது பிரச்சனை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் மன்னித்து ஒப்புரவாகிறது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த கல்லனுக்கு கிடைத்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும்படி இந்த காலையில் நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மன்னிக்க முடியாத குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள்.